கிறிஸ்து இயேசுவில் என் அன்புக்குரியவர்களே, நாம் ஒவ்வொருவரும் ஆவிக்குரிய இயல்பிலே வாழ வேண்டியவர்கள் என்பதை குறித்து நீங்கள் விழிப்படைகிறீர்கள் என்று சொல்லி நான் நம்புகிறேன். ஏனென்றால் அப்படிப்பட்ட ஒரு அந்த தெளிவோடு நாம் வாழ்வோம் என்று சொன்னால், நாம் ஊனியல்புக்கு அந்த இயல்புக்கு உரியவைகளை நிறைவேற்ற கடமைப்பட்டவர்களாக இராமல் ஆவிக்குரிய இயல்பை நிறைவேற்ற கடமைப்பட்டவர்கள் என்பதை உணர்வோம். அப்படி வாழும் பொழுது இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகைக்கு நாம் ஆயத்தப்படுவோம். இதில் எந்த சந்தேகமும் நமக்கு தேவையில்லை. ஆகவே 24 மணி நேரமும் இந்த ஊனியல்புக்கு உரிய செயல்களையே செய்து அதற்குரிய கடமைகளையே நிறைவேற்றுவதையே நாம் வாழ்வாக கொண்டிருப்போம் என்றால் நாம் ஆயத்தமற்றவர்களாகத்தான் இருப்போம். கடவுளின் முன்பாக இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையின் போது வெட்கி தலை குனிகிறவர்களாக நாம் மாறிப்போவோம். இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இது நிச்சயமாய் நடக்கப் போகிற ஒரு காரியம். ஆகவே நாம் என்ன பார்த்து கொண்டிருக்கிறோம் என்றால், லைஃப் கிவிங் ஸ்பிரிட் ஜீசஸ் கிரைஸ்ட். இயேசு கிறிஸ்து தான் வாழ்வு தருகிற ஆவியை கொண்டிருக்கிறார் என்று சொல்லித்தான் நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் நமக்குள்ள அந்த ஆவி மனுஷன் செத்தவனாக இருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து வழியாகத்தான் அவன் உயிர்ப்பிக்கப்படுவான். இதுதான் தெளிவான சத்தியம். இதை தான் நாம் எடுத்து வாசிப்போம். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 45வது இறைவார்த்தை. மறைநூலில் எழுதியுள்ளபடி முதல் மனிதராகிய ஆதாம் உயிர் பெற்று மனித இயல்புள்ளவர் ஆனார். கடைசி ஆதாமோ உயிர் தரும் தூய ஆவியானார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அதாவது இவர் இயேசு கிறிஸ்து லைஃப் கிவிங் ஸ்பிரிட் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தையை தெளிவாக உள்ளத்தில் எழுதிக்கோங்க. லைஃப் கிவிங் ஸ்பிரிட். இயேசு கிறிஸ்து லைஃப் கிவிங் ஸ்பிரிட். ஸோ அந்த லைஃப் கிவிங் ஸ்பிரிட் ஆகிய இயேசு கிறிஸ்து, அவரை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அவரை நாம் விசுவசிக்கும் பொழுது, அவரை உளமாற விசுவசித்து நாவால் அறிக்கை செய்யும் பொழுது நாம் மீட்படைகிறோம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? மீட்படைகிறதுனா ஃபஸ்ட்டு ஜஸ்டிஃபிகேஷன். நம்ம முதல்ல அவருக்கு ஏற்புடையவராகும். எப்போ இயேசு கிறிஸ்துவை நான் நம்புகிறேன், விசுவசிக்கிறேன், என்னுடைய மீட்பர் என்று ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி நான் உளமாற விசுவசிக்கிறேனோ அப்போ நான் கடவுளுக்கு ஏற்புடையவன் ஆட்கப்படுகிறேன். ஐ எம் ஜஸ்டிஃபைட். அதுக்கப்புறம் அதை வாயார அறிக்கையிட்டு அவருக்கு விட்னஸ் பண்ணும் பொழுது நான் வில் பி சேவ்டு. நாம் முற்றிலுமாக மீட்படைகின்றோம். இதைத்தான் நம்ம ரோமருக்கு எழுதிய திருமுகம் 10வது அதிகாரத்தில் நம்ம வாசிக்கின்றோம். இங்கே என்ன எழுதியிருக்குன்னா 1 கொரிந்தியர் 15:45 இந்த இயேசு கிறிஸ்து, கடைசி ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து தான் லைஃப் கிவிங் ஸ்பிரிட். இதை தவிர நமக்கு ஆவியை உயிர்ப்பிக்க செய்யக்கூடியது வேறு எதுவுமே கிடையாது. இதையே தான் நம்ம யோவான் நற்செய்தி 6:63 வாசிக்கின்றோம். வாழ்வு தருவது ஆவியே, அந்த ஆவியை தருவது இறை வார்த்தைகள். நான் கூறிய வார்த்தைகள் உங்களுக்கு வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன, ஊனியல்பு ஒன்றுக்கும் உதவாது என்று சொல்லிட்டு யோவான் 6:63 வாசிக்கின்றோம். நான் கூறிய வார்த்தைகள் உங்களுக்கு வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன அப்படிங்கிறார். லைஃப் கிவிங் ஸ்பிரிட். அப்போ அந்த வார்த்தைகள் என்பதுன்னா அது வார்த்தையாகிய இயேசு கிறிஸ்து. அப்போ அந்த வார்த்தைகளில் தான் ஜீவன் இருக்கிறது. அதுதான் நமக்கு உயிர்ப்பிக்கிறது. அதனால தான் அந்த இறை வார்த்தையை வாசிக்கும் பொழுது நமக்குள்ளாக அந்த ஆவிக்குரிய மனுஷன் அவன் உயிர் பெற்று எழுகின்றார். அப்போ இந்த ஊனியல்பு அது மடிந்து போகின்றது. அது நம்ம டாமினேட் பண்ண முடியாது. அதனால தான் இப்போ நம்ம இந்த செய்தியை கூட நம்ம ஏதோ கேட்டுட்டு டைம் பாஸுக்காக, இல்லை அது கேட்குறது நல்லது அப்படின்னு கேட்டுட்டு போகிறது அல்ல. இது தியானிக்கப்பட வேண்டிய ஒரு காரியம். ஒவ்வொரு நாளும் சொல்லப்படுகிற அந்த இறைவார்த்தை எடுத்து வாசிங்க. அப்போ எந்த அளவுக்கு இயேசு கிறிஸ்து எனக்கு தேவை, எந்த அளவுக்கு இறைவார்த்தை எனக்கு தேவை, நான் தியானிக்கணும், அதன்படி வாழணும் என்கிற அந்த ஒரு கன்விக்ஷன் உங்களுக்குள்ளே வரும். அப்படி வரும் பொழுது உங்களுடைய ஆவிக்குரிய மனுஷன் உங்களுக்குள்ளே கிளர்ந்து எழுவான். அப்போ நிச்சயமாக நீங்கள் ஊனியல்பை நிறைவேற்றவே மாட்டீங்க. அப்படியே ஒரு சூழ்நிலை நம்ம நிறைவேற்றி பாவம் செய்கிறவர்களாக இருந்தாலும் உடனடியாக அதற்காக மனம் வருந்தி மனஸ்தாபப்பட்டு கடவுளோடு ஒப்புரவாகி மீண்டுமாக நாம் அந்த ஜீவனை பெற்றுக்கொள்கிறவர்களாக மாறுவோம். ஸோ இதுதாங்க ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை. விழுந்தாலும் விழுந்தே கிடந்துடாமல் மறுபடியுமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் அந்த பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு மறுபடியுமாக அந்த உயிர்த்தெழுதலுள்ள ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையை வாழ்வது. அப்படியாக தீர்மானம் எடுத்து இந்த நாளில் இந்த பயணத்தை தொடருங்கள். இறை வார்த்தைகளை தியானிங்க, குடும்பமாக தியானிங்க, தீர்மானம் எடுங்கள். காட் பிளெஸ் யூ.